வெல்கம் டு த செக்ஷன். ஸோ நம்ம இன்றைக்கி HTML பற்றி பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபைலில் போய் ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை நம்ம இதில் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் HTML தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய ப்ராஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரக்டரியில் தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இதில் ஆல்ரெடி நான் வச்சுக்கிற ஃபைல் பிபிடி ஃபைல்லாம் அதில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு எல்லாம் தெரியும், .html. ஸோ நமக்கு விஷுவல் ஸ்டூடியோ கோடில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்லை. இப்போ டேக்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணும்போதே இப்போ டேப் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அதில் ப்ரீ டிஃபைன்டாக உள்ள இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது அதில் உள்ள எடிட்டருக்கு ரொம்ப ப்ரிஃபரான ஒன்று. ஸோ நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், HTML. ஸோ HTML5 நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே வந்துருச்சு. இதில் மெட்டா டேட்டாங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஸோ நான் இப்போ பிபிடிக்கு வரேன். ஸோ ஒரு HTMLனால் எப்படி இருக்கும்னா, ஒரு HTML டேக் இருக்கும். ஸோ டேக்னால் ஒன்றும் இல்லை, ஒரு லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீ டிஃபைன்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அது போக வந்து ப்ரீ டிஃபைன்ட்டாக அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ HTML இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே முடியுது. ஸோ இதில் வந்து ஹெட்டர் பொசிஷனுக்குள்ளே இந்த டைட்டில் எல்லாமே வரும். ஸோ நான் அதை ஃபர்தராக என்னென்னு சொல்கிறேன். ஸோ பாடி கண்டென்ட்டில் நீங்கள் கொடுக்குற எல்லாமே தான் உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ப்ரௌசரில் வந்து ஷோவாக வர்றது. அண்ட் தென் நம்ம ஃபைலுக்குள்ளே போகலாம், எடிட்டருக்குள்ளே. இப்போது ஸோ இந்த இடத்துல பாடி சொன்னல, இந்த இடத்துல தான் நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ண போகிறது. ஸோ இந்த கொடுக்குற எல்லா விஷயமுமே நமக்கு இந்த ப்ரௌசரில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரௌசருக்கு உள்ளே வரும். ஸோ அதனால் பாடி டேக் தான் வந்து ஒரு டிசைனுக்குரிய பார்ட்டு. ஸோ HTML மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு ஃபைல் பார்த்துருப்பீங்கள்ல, ஹெட்டிங், அதுக்கப்புறம் உள்ளக்குள்ள கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஹெட்டிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் H1, H2, H3, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேகு, அது ஹெட்டிங் டேகு. இப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கண்டென்ட். ஸோ அந்த டேகுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும், உங்களுக்கு ப்ரௌசரில் ஷோ ஆகும். ஸோ இந்த H1, H2, H3, H4, ஸோ அந்த H5, H6, ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டான ஃபாண்ட்டு, ப்ரீ டிஃபைன்டான ஒரு சைஸ் உண்டு, ஃபாண்ட் சைஸு. ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணேன்னு பார்த்துக்குங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, திஸ் ஹெட்டிங் 1, திஸ் இஸ் த ஹெட்டிங் 2. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீடிஃபைன்டாக ஒரு ஃபாண்ட்டு, அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ ஹெட்டிங் 1க்கு ஒரு சைஸு, ஹெட்டிங் 2க்கு ஒரு சைஸ், அந்த மாதிரி. ஸோ இந்த டாக்குமெண்ட் போர்ஷன் தான் வந்து நமக்கு இந்த ப்ரௌசரோட டைட்டிலில் காமிக்கக்கூடியது. ஸோ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். மை பேஜ் மேலே பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த டைட்டிலுக்குரிய இடம் வந்து அதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம சென்டர் டேகு பார்ப்போம். சென்டர் டேகு வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட ப்ரௌசர் பேஜில் வந்து சென்டராக கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் அதுக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து சென்டராக வந்துடும். ஸோ இதில் வந்து HTML வந்து ஒரு டேக் இருந்துக்கலாம், அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து சென்டர் டேக்குள்ளே இருக்கிறதுனால அதை சென்டர் பொசிஷனுக்கு அது கொண்டு வந்துடுது.
ஸோ இப்போ அடுத்து வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அதெல்லாம் நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஓஎல் ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் தான் எல்ஐ. ஸோ அந்த டேக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் பாடிக்குள்ளே தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ நான் அங்கேருந்து காப்பி பண்ணதுனால ஜஸ்ட் சின்ன சின்ன அலைன்மெண்ட் இருக்கும். மற்றபடி நீங்கள் இதை டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஜஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணாலும் அதை எடுத்து காப்பி போட்டு பண்ணாதீங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். டேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபுளில் தான் இருக்கும். இதில் வந்து எதுவும் புரியாமல் இல்லை அப்படிலாம் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் நமக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண கண்டென்ட் தான் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னா என்னென்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே எல்ஐ அப்படிங்கிறது லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து 1, 2, 3 ஸோ ஒரு ஆர்டராக காமிக்கும். ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே அதுதான். அந்த ஓஎலுக்கு பதிலாக யூஎல் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பேஜுக்கு வாங்க. பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இதில் 1 and 2, 3 அந்த மாதிரி எதுவும் லைன்ஸ் கிடையாது. புல்லட் மார்க் வரும். இதில் வந்து நம்ம இந்த புல்லட்ஸ் இது ரவுண்ட் மட்டும் தான் வருமா அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் சிஎஸ்எஸ்ஸில் ஃபர்தராக நீங்கள் எந்த ஸ்டைல் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பேடில் பார்த்தீங்கல்ல, ஸோ புல்லட்டில் நிறைய ஸ்டைல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் நம்மளே இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இமேஜஸ் உள்ளே வைக்கணும், ஏதாவது சின்ன சின்ன டிக் மார்க் மாதிரி இமேஜஸ் உள்ளே வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அது எல்லாமே சிஎஸ்எஸ்லேருந்து நம்ம பண்ணக்கூடியது. அதை நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம் நிறைய வீடியோஸ் போகும்போது. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். டிஎல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு எல்லாம் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ டிடின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், டிடி வந்து டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன். ஸோ உங்களுக்கு அதில் அதை நேம்லேயே மீனிங் ஆகுது பாருங்கள். அது டைட்டில், அதோட டெஃபினிஷன், அதை பற்றி ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ HTML கொடுத்துருக்கேன், யூஸ்ட் ஃபார் டிசைனிங். ஸோ அதை பற்றி ஒரு டெஃபினிஷன். ஸோ இது இந்த மாதிரி தான் இதுக்குன்னு ப்ரீடிஃபைன்ட் மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது அந்த மாதிரி அலைன் ஆகுது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம அடுத்தா பார்க்கக்கூடியது வந்து இமேஜ் டேக். ஸோ நம்ம பேஜ் வந்து ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணாமல் நம்ம பேஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணும்போது தான் ஒரு அட்ராக்டிவ் கிடைக்கும் அதில் பேஜுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஐஎம்ஜி இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேக் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஏன்னா இமேஜ் தானே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இமேஜ் டேக்கை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லி உண்டு. ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்டாக என்ன இமேஜு, அதுக்கு நிறைய சம்மந்தமான இது உண்டு. நான் உங்களுக்கு அந்த ஆட்ரிபியூட்ஸ் புரியலைன்னு சொன்னால் தனி வீடியோ கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் கிளிக் பண்ணல எஸ்ஆர்சி அப்படிங்கிறதுல வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன், எந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன். அப்புறம் ஏஎல்டி அது வந்து அல்டர்னேட். இப்போ இந்த இமேஜ் லொக்கேஷன் என்னால் ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏஎல்டி அப்படிங்கிற இதில் என்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு அங்கே காமிக்கும். ஸோ அதை எக்ஸாக்டாக என்ன இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் அவுட் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பெரிய வெப்சைட்டில் வந்து நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் அந்த கோடிங்கில் ஒவ்வொன்றா எங்கே எடுக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த அல்டர்னேட் டேக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போது பாருங்கள். ஸோ இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அந்த ஐஎம்ஜி அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. அதனால் வந்து என்னோடய எடிட்டர் வந்து என்ன பண்ணிக்கல அப்படின்னா கரெக்டாக வந்து அதை எடுத்துக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை நானே டைப் பண்ணிடுறேன். ஐஎம்ஜின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜோட லொக்கேஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டாட் / போட்டிங்கன்னா ஸோ கரண்ட் இதுக்கு போயிடுவீங்க, ஃபைல் டைரக்டரிக்கு போயிடுவீங்க. நீங்கள் அதிலேருந்து
எந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணணுமோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த ஃபைல் நேம் கொடுப்பீங்க. இப்போ அல்டர்னேட்டில் வந்து நான் இந்த ஃபைல் நேமை அப்படியே கொடுத்துட்றேன், டெசர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அந்த இமேஜ் அப்படி ஃபுல் இதில் வந்துடுது, ஃபுல் லென்த்தில் வந்துடுது. ஸோ சில நேரம் வந்து அந்த லென்த்தில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து ப்ராப்பராக இருக்காது. அது ஃபுல் ஸ்க்ரீனை மறைச்சிட்ருக்கோம். நமக்கு எக்ஸாக்டாக சில இடங்களில் மட்டும்தான் அது தேவைப்படுது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த இதில் போயிட்டு ஸோ அந்த ஜேபிஜின்னு இருக்குல்ல, அதை கரெக்டாக அந்த எஸ்ஆர்சியில் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கலன்னா அது வந்து கரெக்டாக ஷோ ஆகாது அந்த இடத்துல. இதில் வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்குது, ஜேபிஇஜி இருக்குது. எக்ஸாக்டாக ப்ராப்பர்ட்டியில் போய் அது எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த அல்டர்னேட்டிவ் டேக்கில் கொடுத்துருந்த டெசர்ட் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா அது ஜேபிஜி ஃபைலு நான் ஜேபிஇஜின்னு மாற்றிருக்கேன். அதனால் ட்ராக் பண்ண முடியல கரெக்டாக எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதனால் அல்டர்னேட்டிவில் என்ன கொடுத்துருந்தனோ அதை காமிக்குது. ஸோ நான் அதை மாற்றி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதோட ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்து ஹைட்டு அதோட மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து வித்து ஹைட்டு நம்ம ப்ராப்பராக எப்போவுமே இமேஜ் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராப்பராக காமிக்கணும்ல. ஸோ வித்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் படி வித்து தான் முதல்ல கொடுப்பாங்க எப்போவுமே, வித்து ஹைட்டு. ஸோ நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்கும்போதுமே முதல்ல வித்து ஹைட் அப்படின்னு தான் கொடுப்பீங்க. அது வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வித்து வந்து பிக்சலில் நான் கொடுக்குறேன். பிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் பிக்சல். 100 பிக்சலில் வித்தும் ஹைட் வந்து கொடுக்குறேன். அங்கே பாருங்கள். ஸ்மால் ஹைட்டு நமக்கு எந்த இதில் தேவையோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வித் ஹைட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நியூவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் ப்ரெசன்டேஜில் கொடுக்குறேன். ப்ரெசன்டேஜ் அப்போ எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வித் 40 ஹைட்டுக்கு வந்து 30%. நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பெர்சன்டேஜ் எப்படி எடுத்துக்கினா மொத்தமாக உங்களோட பேஜோட சைஸ் இருக்குல்ல அதிலிருந்து வித்து வந்து 40 எடுத்துக்குது. ஸோ வித் சைஸ் வந்து பேஜோட மொத்த சைஸில் 40% எடுத்துக்குது. ஹைட் வந்து 30%. ஸோ பெர்சன்டேஜை கொடுக்குறது வந்து மொத்த பேஜோட உங்களோட உள்ள அந்த பாடி சொன்னேன் இல்லையா, அந்த இதிலிருந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த இமேஜை நான் வந்து சென்டரில் வியூ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் சென்டர் டேக்குள்ளே இதை கொடுத்துட்டிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பேஜை. சேவ் பண்ணிக்கிங்க எப்பவுமே ஃபைலை. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் சென்டரில் வந்துடுது. ஸோ இது எப்போவுமே சென்டர் டேக் கொடுக்கணுமான்னா அவசியம் இல்லை. நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் சிஎஸ்எஸ் மூலமாக இருந்து அங்கேருந்தே பண்ணிப்போம். ஸோ அதனால் வந்து நிறைய ஆட்ரிபியூட் கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ HTML ஃபைல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா விஷயமுமே சிஎஸ்எஸ்லேயே பண்ணிடுவீங்க. ஸ்டைல்ஸ் சம்மந்தமாக எல்லா விஷயமுமே. மறுபடியும் ஒரு தடவை நம்ம இமேஜ் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருவோம். எஸ்ஆர்சி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம எந்த லொக்கேஷனில் நம்ம இமேஜை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே ஒரு செப்பரேட் ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணுங்கள் இமேஜஸை நம்ம இது பண்ணுறதுக்காக. அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு அது ஈஸியாக இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இமேஜஸ் எங்கே இருக்குதுன்னு தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆங்கர் டேகை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆங்கர் டேகை பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் க்ளோஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கூகுள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த கூகுள் தான் நம்மளோட பாடி டேக்கில் அங்கே நீங்கள் ப்ரௌசர் டேக்கில் அதாவது ப்ரௌசரோட இதில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போவும் வேண்டாம். ஸோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் ஃபர்தராக நம்ம இன்னும் நிறைய சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பெரிய பேஜை நம்ம அதை டெவலப் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை நம்ம வேண்டாம், அதை நம்ம இது பண்ணிப்போம். அப்படி ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது நம்ம இதை சேவ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபைலை வந்து கரெக்டாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் தான் நமக்கு அங்கே ஷோ ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் பண்ணாமல் அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்க. ட்ரபுள் ஷூட் பண்ணும்போதும் நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிக்கிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சில லிங்க் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருப்போம், ஆனால் சேவ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். மறுபடியும் அந்த லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. எனக்கு இந்த இடத்துல நான் திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால தான் அந்த கூகுள் வந்து ஒரு கிளிக் பண்ணுற இதாக காமிக்கல, ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை சரி பண்ணிடுவோம். ஸோ அந்த HTTP அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு
நான் இப்போ வருது பாருங்க. கூகுள் அப்படிங்கிறது கீழ ஒரு அண்டர்லைன் இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு ப்ரீடிஃபைன்டா அந்த ஆங்கர் டேக்குள்ள அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அத ஒரு லிங்க்கா காமிக்கணுங்கிறக்காக. அத கிளிக் பண்ணா எனக்கு அது ஓப்பன் ஆகல. ஏன்னா, அது எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல இப்போதைக்கு. ஸோ அதனால அந்த பிளாங்க் பேஜ காமிக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த hrefக்குள்ள கண்டிப்பா www.google இல்ல ஏதோ ஒரு வெப்சைட் தான் குடுக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு பேஜ் நம்ம லோக்கல் டைரக்டரியில உள்ள ஒரு பேஜ கூட குடுத்துக்கலாம். இப்போ பாருங்க டாட் ஸ்லாஷ் போட்டு நம்ம ப்ராஜெக்ட்.html இருக்குல்ல, அதையே குடுத்துக்கிட்டேன்னா, நீங்க அந்த கூகுள் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணி காமிக்கும். நம்ம ஆல்ரெடி அதில டிசைன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா, உங்களுக்கு வேற பேஜ் ஓப்பன் பண்ற மாதிரி. ஸோ ஆங்கர் டேக்கோட ஒரு யூஸ் இதுதான். ஸோ ஆங்கர் டேக்குள்ள கண்டிப்பா கன்டென்ட் குடுக்கணுமா அப்படின்னா இல்ல. ஒரு இமேஜ் கூட நீங்க இமேஜ் டேக்க உள்ள பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இமேஜ் ஒரு கிளிக்கபிள் இமேஜ் ஆயிடும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ எந்த மாதிரியானாலும் குடுத்துக்கலாம். அது ஒரு டிசைனர பொறுத்து. நம்ம எந்த மாதிரியான இமேஜஸ் வேணாலும் உள்ள இது பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுபோக ஏதாவது நான் விட்டுருக்கேன், இல்ல டாபிக் ரொம்ப எலாபரேட்டா பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நேனோசாஃப்ட்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது என்னோட வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சின்ன டிலேயோ, இல்ல ஏதாவது ஒரு ட்ராபேக் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ஃபர்தரா நம்ம நெறைய விஷயங்கள கொண்டு போக ஹெல்ப்பா இருக்கும். அதுபோக நான் சொல்ற கன்டென்ட் கம்மியா இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நான் கன்டென்ட் ஏதாவது இன்கிரீஸ் பண்ணி பேசுறேன். ஸோ இது வந்து நார்மலா ஒரு என்ன சொல்றது, இப்போ தமிழ் மீடியம்ல நம்ம படிச்சிருப்போம். அதனால வந்து சில சில ப்ரோகிராமிங் நாலேட்ஜ் நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரோகிராமிங் நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஸோ ரொம்ப ஈஸியான வேல நான் சொல்லிக் குடுக்கணுங்கிறது தான் நெறைய பிராக்டிகல்ஸ வந்து இதில இன்க்ளூட் பண்ணிட்டு, நான் தியரிட்டிக்கலா நெறைய விஷயங்கள் சொல்றத நான் குறைச்சுட்டேன். ஸோ தியரிட்டிக்கலா நீங்க வேணும்னு சொல்லுங்க. நான் தனி வீடியோஸ் ரொம்ப தியரிட்டிக்கலா அது எந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் நான் குடுக்குறேன். ஸோ மோர் தென் பிராக்டிகல் உங்களுக்கு எனஃப்பா இருக்கு அப்படின்னா, ஸோ நான் இத அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஸோ